நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SBS Mukonam Sun Oil. அது இது கெதே. வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு வயசான விஞ்ஞானி, தத்துவ விஞ்ஞானி என்ன சொல்லி அமைச்சிருக்காரு நம்மளுக்கு அப்படின்னா, பட்டாஸ் பக்கத்தில் இருக்கிற கவ்வும் பர்ஸை பார்த்து வர லவ்வும் டபுக்குன்னு பிச்சின்னு ஓடினோம் அப்படின்றத நம்மகிட்ட சொல்லி அமைச்சிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட அதிசயமான தத்துவங்கள்லாம் நம்ம அது இது நிகழ்ச்சியில் மட்டும்தான் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 3 அதிசய பிறவி ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கூட்டு வந்திருக்கோம். அந்த 3 அதிசய பிறவிகள் யாரு அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட்களை பார்த்தா நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ண போது கமலக்கண்ணன். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, கமலக்கண்ணன், உங்களை பற்றி மேலும் சில தகவல்கள்லாம் சொல்லுங்களேன். நான் அழகி சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், சஞ்சய்ங்கிற கேரக்டர். ஆமாம் ஆமாம், ஒரு பொண்ணை பைக்கில் உட்கார வச்சு ஈஸியாக இருக்கு அடிக்கடி கூட்டு போய் பேசிட்டு. ஆமாம், ஒரு தடவை தான் கூட்டிகிட்டு போனேன், அடிக்கடிலாம் கூட்டு போகலாம். அப்போ அந்த ஒரு தடவை தான் நான் பார்த்துட்டேன். நிஜத்துல அடிக்கடி கூட்டு போகலாம். ஓ, அவர் பர்சனலாக போயிருந்தப்போ அங்கே கேமரா எடுத்துன்னு போய் வச்சுட்டு திருட்டுத்தனமாக எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணுகிட்ட அடி வாங்குறது அதெல்லாம் வந்திருக்கும். கல்யாணம் ஆனால் தானே அடி வாங்குவோம், காதலிக்கிறப்ப அடி வாங்க மாட்டோம். வெரி குட். ஸோ அது இப்போ ஏதாவது காதல் அது மாதிரி ஏதாவது வலையில் இல்லை ரியல் லைஃப்பில் காதல் கிடையாது. பெண்கள் சமுதாயத்துக்கு நம்ம எப்படி தான் இதுமாரி நல்ல விஷயங்கள் பண்ண முடியும், இதுமாரி தான் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்சது இதை பண்ணுறீங்க. ஓகே, லெட்ஸ் வெல்கம் கமலக்கண்ணன். ஸோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது சர்வேஷ். ஓகே, என்னம்மா ஒரு மாதிரி உருன்னு இது பேர்? உங்கள் பேருடையா? மாக்காபானா என்ன அர்த்தம்? எல்லாரும் செல்ஃபோன் சேகர், ஸ்க்ரூ சுந்தர் அப்பெல்லாம் வச்சுக்கிறாங்கன்னா தமிழில் ஒரு ஒரு புனை பேர் மாதிரி வச்சுப்போமே அப்படின்னு ஏதாவது இருக்கும். மாக்கா பாக்கு இருக்குமா? அது ஏன் இப்போ கேட்குறேன். சர்வே சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். இப்போ சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன், படத்துலேயும் சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சீரியல் என்ன கேரக்டர் உங்களுக்கு? சீரியலில் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு அப்பாவித்தனமா அப்படியே ஆப்போசிட்டா, ரியல் லைஃப்க்கு ஆப்போசிட்டா? ரியல் லைஃப்ல ஆப்போசிட்டா. அப்பாவித்தனமா என்ன ரியல் லைஃப்ல மட்டும் என்னமோ டெய்லியும் 2 கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. கொலை கிடையாது, ஜாலியா பேசுவான். சீரியல்ல ரொம்ப ஒரு இன்னசென்ட்டா ஒரு பேக்கு மாதிரி கேரக்டர் மாதிரி. அவங்க ரியலிஸ்டா ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டு அவங்க ஷோ பார்ப்பேன். சரி, உங்ககிட்ட நிறைய கத்துக்கிற விஷயம் தான். வெரி குட் வெரி குட். என்னோட எய்மே உங்களை மாதிரி பெரிய ஆள் ஆகணும், அதுதான் என்னோட எய்மே. அதுக்கு தான் இந்த ஷோக்கே நான் வந்திருக்கேன். இப்போ பரவாயில்ல, மாக்காப்பா ஒன்னும் உலகம் நம்பிட்டு இருக்கடா ஒன்றும். சரி, ஓகே, வெரி குட். ஸோ நீங்கள் என்ன படிச்சீங்க, அதுக்கப்புறம் எப்படி நடிப்பு துறைக்கு வந்தீங்க? படிப்பு கம்மி எனக்கு, அதனால சரி நடிப்புக்கு வந்துட்டேன். இப்போ பக்கத்தில் உட்காந்து டாக்டர் அவர் சொல்லுங்க, என்ன படிச்சீங்க? நான் +2 வரைக்கும் தான் படிச்சேன். வெரி குட், ஐ லைக் யுவர் கான்ஃபிடன்ஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம் சர்வே. ஓகே, அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போகிறது கோகுல் அவர்கள். நீங்கள் என்ன இந்த சொல்லுங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்களே, இல்லை ஒரு அமுல் பேபி மாதிரி, பெரிய சைஸ் அமுல் பேபி. என்னன்னா பொண்ணு கிடையாது, கொஞ்சம் உங்களை மழைனுக்கிறீமா நீ? சொல்லுங்க, உங்களாம் கேர்ள்ஸ்லாம் சாக்லேட் பாய் தான் சொல்லுவாங்களா? கொஞ்சம் பேர் சொல்றாங்க. கொஞ்சம் பேர் சொல்றாங்களா? யார் அவங்களா? எனக்கு ஃபோன் நம்பர் கொடு. அது போகும்போது தரேன். ஓகே, சொல்லுங்க கோகுல், உங்களை பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது விஜய் டிவி சீரியல்ல தான். மகான்ல ராகவேந்திரோட பிரதரா இன்ட்ரடியூஸ் ஆனேன். நெகட்டிவ் ரோல்ல தான் ரொம்ப ரீச்சா இருக்கேன். டக்குன்னு கை பிடிச்சி தருவீங்களா? என்ன மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஒரு கோவக்காரரா, பால் பாக்கெட்ல பாம்பு வச்சு அனுப்புறது, இந்த பால் முகத்துல வச்சுட்டு ஒரு பழி வாங்குற மாதிரி, எல்லாரையுமே பழி வாங்குற மாதிரி ஒரு கேரக்டர் போயிட்டு இருக்கு. பலி. ஓகே, லெட்ஸ் வெல்கம் தி கோகுல் தி பிசி பேண்ட். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த உடனே உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கக்கூடிய 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு தருவோம். ஓகேவா? இது எப்படி அந்த அக்காவுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்களா? இல்லை, நமக்கே நிறைய பண்ண வேண்டியது இருக்கு, நம்ம பண்ணிக்கலாம். அதுதான் பொங்கலப்ப விளையாடிப்பாங்களே ஜி, அப்படி போய் நின்று வெட்டி தான். அதுதான் நானும் பண்ணுவேன். இவருக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி விளையாடு. அவர் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணுறதுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க. சரி, இப்போ ஆளுக்கு 2500 ரூபாய் மதிப்புள்ள கிரீன் ட்ரெண்ட் வவுச்சர் கொடுத்தாச்சா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தருவோம். அதுதான் 1000 பாயிண்ட்ஸ். அது கம்மியாகாமல் ஒரு மேக்ஸிமம் லெவல்லே வச்சுக்கணும். அதை வச்சு தான் நாங்கள் கடைசியில் வின்னர் யார் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன ரவுண்ட் அப்படின்னு ஏதாவது ஐடியா இருக்குதா? குரூப்ல டூப். ஸோ குரூப்பில் டூப்பில் 3 பேர் வருவாங்க. ஓகேவா? 3 பேர் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரே வேலையை செய்வாங்க. ஆனால் அதில் ஒரு களவாளி பையன் இருப்பான். ஓகேவா? டூப்பு. அந்த டூப்பை நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு 2 வாய்ப்புகள் வழங்கப்படும். ஃபஸ்ட்டு சான்ஸ் ஒரு 15 செகண்ட்ஸில் அவங்க ஒரு சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு நீங்கள்
உங்களுடைய டூப்பை லாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் யாரை பஸ்ஸர் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டில் இவங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிறேன். அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் திறந்து பார்க்கலாம். ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டில் இவங்க 3 பேர் தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வந்திருக்காங்க. லைஃப்பில் எவ்வளோ சந்தேகப்படுவீங்க கமலக்கண்ணன்? நிறைய பாட்டு கேட்டு அது யார் மியூசிக் அந்த மாதிரிலாம் டவுட். ஓ, அப்புறம் ரொம்ப பெரிய டவுட்ப்பா. ஓகே, அடுத்து நம்ம இங்கே போயிடலாம். லவ் பண்ணுறேன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்கள் வீட்லேயே எங்கள் அம்மா கேட்பாங்க, என்னடா ஃபோன் பேசிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி. இல்லைம்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே ஃபோன் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க? கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுவீங்களா? இல்லை கால் சென்டருக்கு ஃபோன் பண்ணலாம் பேச மாட்டேன், பேலன்ஸ் இருக்காது எப்பவுமே. ஸோ நான் மிஸ் கால் கொடுப்பேன், அவங்க பண்ணுவாங்க. ஓகே, அடுத்தது நீங்கள் எல்லாருமே சந்தேகப்படுறதுனால நான் யார் மேலேயும் சந்தேகப்படுறது இல்லை. உங்களை என்னன்னு சந்தேகப்படுவாங்க? ரொம்ப நல்லவனான்னு சந்தேகப்படுறாங்க. அது பொய்ன்றது அவங்களுக்கு தெரியாமல் சந்தேகப்படுறது. பொய்யெல்லாம் இல்லை, கொஞ்சம் உண்மைங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்க முடியல என்னால். வெரி குட். அப்படியே சிரிச்ச மைப்பிற நீ. சரி, வெரி குட். ஸோ இப்போ வந்து உங்களுடைய முதல் கடமை இதுதான், சந்தேகப்படணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து 15 செகண்ட் டைம் தருவோம். யார் மேலே சந்தேகமாக இருக்கோ அவங்கள நீங்கள் லாக் பண்ணலாம். அந்த 15 செகண்ட்குள்ளே இருக்க பஸ்ஸரையும் அழுத்தணும். ஓகே சார். ஓகேவா? இப்போ வந்து இவங்களை பார்த்தா என்ன மாதிரி தோணுது? கார்பெண்டர் மாதிரி. ஓகே, இதில் ஒருத்தர் கார்பெண்டர் இல்லை, அவர் தான் நீங்கள் கண்டுபிடி. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். முதல்ல கோகுல் தான் வந்து பச்சக்குன்னு அழுத்தினார். ஓகே, யாரை லாக் பண்ண போறீங்க? ஏவா? ஏன்? அவர் கொஞ்சம் ஆள் பல்காக இருக்காரு. பல்காகிறாரு. வார்னிஷ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிமான வாயில் அடிக்கிற மாதிரி இருக்கிறாரு. இல்லை, ஒர்க்கு கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்கு, பட் அவர் ஆள் கொஞ்சம் பல்காக இருக்கனால அவர் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி டவுட் படுறேன். கையில் சுற்றிலாம் வச்சுக்கிறாரு, பார்த்து பேசுமா? அது அவர் காலில் விழுந்துக்கலாம். அப்புறம் காலில் விழும்போது நல்லா வாட்டமாக இருக்கும். இன்னும் ரைட்டாக இருக்குது பாரு, எல்லாம் மன்னிச்சு விட்டுருவார் அவர். ஓகே, வெரி குட். ஸோ ஏ தான். ஓகே, அடுத்ததாக பஸ்ஸரை அழுத்தியவர் சியா? எதனால சி? ரொம்ப வீக்கா இருக்கா போல, நல்லா போகும்போது சத்துமாவை வாங்கி கொடுத்துட்டு போங்க. அவர் மேலே தான் டவுட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உடம்பு எழிச்சிட்டார் நினைக்கிறேன். எழுச்சி அவரு எழுஞ்சி போயிட்டாரு. ஸோ சர்வேஷ் அவர்கள் சிஏ டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருக்காரு. வேற வேலையில் நம்மளுக்கு பி தான் வந்து உங்களுக்கு வாய்த்த டூப்பு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் என்னென்ன ஆப்ஷன் லாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கான செகண்ட் சான்ஸில் அவங்க வந்து அவங்களோட வேலையை பண்ணி காமிப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு உங்களோட ஆப்ஷன்ஸை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இவங்களுக்கான 2வது வாய்ப்பு காத்துட்டு இருக்குது நம்ம குரூப்பில் 2 ரவுண்டில். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில், அது இது எது. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்க கமலக்கண்ணன், சர்வேஷ் அண்ட் பால் பாக்கெட் ஃபேஸ் பாய் கோகுல். இப்போ நம்ம குரூப்பில் 2 ரவுண்டில் 2வது வாய்ப்பு. ஓகே, முதல்ல பஸ்ஸரை அழுத்தினது வந்து நம்ம கோகுல் தான். அவர் வந்து ஏவை வந்து டூப்பு அப்படின்னு லாக் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்கள் டூப்புன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஏ அவர்கள் அவரோட பர்ஃபார்மன்ஸை பண்ணி காமிக்க போகிறார். ரெடியாக இருக்கீங்களா பார்க்கறதுக்கு? மற்ற 2 பேர் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, நான் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. மனக்கட்டை செஞ்சிருக்கிறாரு. ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க கோகுல்? ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு தெரியுது. அவர் கண்டிப்பா அவர் எடை போட முடியாது, ரொம்ப கஷ்டம் தான். மற்ற 2 பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டிசைட் பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போற பர்ஃபார்மன்ஸ் சி அவர்களோடது. பார்க்க வீக்கா இருக்கிறாரு, அவர் தான் டூப்பு அப்படின்னு நீங்க லாக் பண்ணீங்க இல்லையா சர்வேஷ்? பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே, சி ரெடியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. ஸோ சியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து கமலக்கண்ணன், வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பி அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தலாமா? பார்த்தேன். ஓகே, பி என்ன ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணு.
ஸோ ஏபிசி இவங்க 3 பேரும் அவங்களோட செகண்ட் சான்ஸ், உங்களுக்கான செகண்ட் சான்ஸு பர்ஃபார்மன்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பஸ்ஸரை எழுத்தி இன்றைய நாளை துவக்கி வைத்த கோகுல் அவர்கள்கிட்டே போகலாம். கோகுல், ஏற்கனவே நீங்கள் வந்து ஏவை லாக் பண்ணியிருந்தீங்க இல்லையா? இப்போ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? I'll go for C. யூ கோ ஃபார் சி. வை? அவர் ரொம்ப நேரமாக கட்டை தேய்ன்னு தேய்ச்ச மாதிரி இருந்துச்சு. கட்டையை தேய்ன்னு தேய்ச்சா அவங்க டூப்பு. நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஓகே. அப்புறம் அதனால் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, வெரி குட். ஸோ இப்போ ஏலேருந்து சி தான் டூப்பு அப்படின்னு அவரோட ஆப்ஷனை மாற்றிக்கிறதுனால கோகுல் அவர்களுக்கு 1000 புள்ளிகளிலிருந்து ஒரு 100 புள்ளிகளை நாங்கள் உசார் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து சர்வேஷ். சி தான் சார். ஏன் எதனால் அவர் வந்து டூப்புன்னு மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க? இல்லை, அதே ஃபஸ்ட்டு சொன்ன ரீசன் தான், சேம் தான். எல்ச்சி போயிருக்கிறாரு. அழிச்சு போயிருக்காரு. ஒருவேளை அவருக்கு நர்வஸாக கூட இருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கேமராலாம் வச்சிருக்காங்க. ஒருவேளை சுகர் மாத்திரை போலியா என்னன்னு தெரியல சார். அவர் பண்ணும்போது லைட்டாக கை நடுங்குச்சு. நீ ஒரு சின்ன போலி டாக்டராக கூட இருக்கும் போது. இல்லை, ஜென்ரலாக வரும் தானே. ஸோ ஒரு கெஸ்ட் தான், சி தான். ஓகே, சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சியில் இருக்கிறீங்க. ஓகே, அடுத்ததாக சொல்லுங்க. பி. நான் அப்படியே பியிலே இருந்துக்கிறேன். பியில் இருந்தீங்களா? வந்ததை வச்சு சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்றீங்க. ஓகே, கன்ஃபார்மா? ஓகே, எதுக்குமா வம்பு, நான் பியிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கமலக்கண்ணனும் வந்து பியில் இருந்துக்கிறார். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இதுதான் ஃபைனலு. ஸோ வந்து நம்ம கோகுல் அவர்கள் ஏலேருந்து சிக்கு வந்து மாறிட்டாரு. சர்வேஷ் அவர்கள் நான் சியிலே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. அண்ட் கமலக்கண்ணனும் நான் பியை தான் வந்து டூப்பு அப்படின்னு முழுமனதாக நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உண்மையான டூப்பு யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சட்டையை மாற்றினது தெரியுது, ஏ தான் டூப்பு அப்படின்ட்டு. ஸோ ஏ தான் டூப்புன்னு யாரெல்லாம் லாக் பண்ணீங்க? ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டில் யார் காப்பு? எல்லாருக்குமே சரி சமமாக. ஓகே, உங்கள் பேர் என்ன? பிரகாஷ் சார். பிரகாஷ். ஓகே பிரகாஷ், நீங்கள் ஒரிஜினலாக என்ன வேலை பண்ணிருக்கீங்க? பெயிண்டராக இருக்கேன் சார். பெயிண்டரா? ஓகே, எங்கெல்லாம் போய் பெயிண்ட் அடிப்பீங்க? வீடு ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக. ஆளை பார்த்தா ஃபைட்டர் மாதிரி இருக்கிறாரு, பெயிண்டர் இருக்கிறாரு. அது பெயிண்ட் அடிச்சுட்டு காசு தரலன்னா அப்போ ஃபைட்டராக மாறுவார். அது எல்லாருமே மாறுவாங்க சார். நானே மாறுவேன். இந்த ஷோ முடிச்சுட்டு நீங்கள் எதுவுமே தரலன்னா நானே ஃபைட்டராக மாறுவேன். வெரி குட், வெரி குட். சரி, எத்தனை வருஷமாக பெயிண்டராக இருக்கிறீங்க? நான் ஒரு 3 வருஷமாக இருக்கேன் சார். அடுத்து பி ஆனாட்ட கொடுங்க. உங்கள் பேர்? தினேஷ். தினேஷ், என்ன பண்ணுறீங்க தினேஷ்? கார்பெண்டர். எத்தனை வருஷமா? நான் ஒரு 6 வருஷமாக பண்ணுறேன். எது இதெல்லாம் இப்போ பெருசாக நீங்கள் செஞ்ச ஒரு ஐட்டம்னா எது? பெருசாக ஆகிடனா மாடல் கிச்சன் ஒரு கபோர்ட் ஐட்டம் ஃபுல்லாக. என்ன மாதிரி கட்டையை கொடுத்தாலும் அடிச்சிருவீங்களா? கடையை விட்டு தான் அடிக்கலாம். எது இப்போ ஆணி அடிக்கிறதுக்கு மிஷின்லாம் வந்துச்சு, அதெல்லாம் வாங்கிக்கலையா? நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா வாங்கலாம். நான் காசு கொடுத்தா வாங்கிக்கலாமா? ஓகே, ஆணியே பிடுங்க வேணாம். ஓகே, அங்கே கொடுத்துருங்க. அடுத்து சீனிவாசன். என்னண்ணா ஒரு மாதிரி உங்களை பார்த்தா பாடி வீக் ஆகுது அப்படி இப்படின்றாங்க. அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். எத்தனை வருஷமா நீங்கள் வந்து இந்த தொழில் பண்ணிட்டு? நான் 8 வருஷமாக பண்ணிட்டு. 8 வருஷமா தொழில் செஞ்சுட்டு தொழிலுக்கு துரோகம் பண்ணிட்டாரு. தொழிலுக்குலாம் அவர் ஒன்றும் துரோகம் பண்ணலையா? லைட்டாக பண்ண தெரியாத மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. மிகப்பெரிய ஆக்டரும் கூட அவர். ஓ சரி, ஓகே, நல்லா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஏபிஎன்சி. ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். ஏற்கனவே வந்து நம்ம கோகுலுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ மாற்றினால தப்பாயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா 200 போய் இப்போ கோகுல் அவர்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கார். அடுத்து சர்வேஷ் அவர்கள் வந்து சியிலே இருக்கிறோமா, நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி 300 போக வேண்டியதை 200 குறைச்சி இப்போ 800 இருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கமலக்கண்ணன் அவர்களுக்கும் தப்பான டூப்பை லாக் பண்ணதுனால 200 பாயிண்ட் மட்டும் போய் அவரும் 800 பாயிண்ட்ஸில் இருக்கு. ஸோ பொதுவாக இந்த ரவுண்டில் வந்து வின் பண்ணுறவங்களுக்கு வந்து www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ரைஸ் ஒன்று கொடுப்போம். அந்த ப்ரைஸ் வந்து இந்த ரவுண்டில் யாரும் வின் பண்ணாதனால அடுத்த ரவுண்டுக்கு போகுது. ஓகேவா? ஸோ அடுத்த ரவுண்ட்லேயும் ஒரு ப்ரைஸ் இருக்குது. அந்த ரவுண்டை நீங்கள் வின் பண்ணீங்க அப்படின்னா 2 ப்ரைஸை உசார் பண்ணலாம். ஒரு ரவுண்டை கடந்துட்டீங்க. ஓகேவா? கண்ணா புண்ணான்னு போயிருது மார்க்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பயங்கரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்னா அடுத்த ரவுண்டு என்ன ரவுண்டு? சிரிச்சா போச்சு ரவுண்டில் சிரிக்கக்கூடாது. இந்த லிஃப்ட்டு திறக்கிறதுலேருந்து டைம் ஸ்டார்ட்ஸ். ஓகேவா? அண்ட் உங்களுக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. அவங்கள மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ முதல்ல சிரிக்கிறவங்களுக்கு வந்து 300 பாயிண்ட் போகும். ரெண்டாவது சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும். கடைசியாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் உங்களையும் சரி அண்ட் இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போகிறவங்க யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். ஏய் இங்க போச்சா? போச்சு. இப்போ அங்கே தானே போகும் பாரு பல்பு. எங்கே பார்த்தாலும் பார்க்கணும், இங்கே பார்க்கணும். என்ன வெறப்பா இருக்கு? என்ன மூச்சு இழுத்து வர்ற? கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும். என்ன கண்ட்ரோல்? இப்போ என்ன கண்ட்ரோல்? உன் பேர் என்ன?
என் பேர் கமலக்கண்ணன். கமலா கண்ணனா? ரெண்டும். ரெண்டுனா? ரெண்டுனா ரெண்டு. பொலிட்டிக்கல் வரக்கூடாது. போச்சு, முடிஞ்சு. ஏதோ நம்மளால முடிஞ்சது. இப்போ என்ன கான்செப்ட்னா, எப்பயாவது ஒரு தடவை பண்றது. நான் ஸ்கிரிப்டுக்கா போறேன். ஹலோ ஹலோ, ஏய் ராசாத்தி. சொல்லுங்க. என்ன மெதுவா பேசுற? ஐயோ, என் வீட்டுக்காரர் இருக்காரு. வீட்டுக்காரர் இருக்கியா? ஆமாங்க. என்ன எப்பவுமே 7:30 மணிக்கு வந்துருவா, இன்னைக்கு என்ன 7 மணிக்கு வந்திருக்கியா? சனி இன்னைக்கு ஓட்டி வச்சிட்டாங்க போல வந்து. ஓட்டி வச்சாங்களா? சரி, நீ எத்தனை மணிக்கு வருவ? நான் ஒரு 10 மணிக்கு வரேங்க. ஐயோ, நான் 6 மணிலேருந்து உனக்காக பீச்சில் காத்துட்டு இருக்கேன். ஐயோ, நான் 10 மணிக்கு வரேன். ஏன் 10 மணிக்கு வர? 10 மணிக்கு தான் அவன் தூங்கிடுவான். அப்படியா? சரி, அப்ப நீ 10 மணிக்கு வரவானா? நீ 11 மணிக்கு வா. ஏங்க 12 மணிக்கு வரணும்? 12 மணிக்கு தானே என் ஒய்ஃப் தூங்குவா. சரிங்க சரி. ஐயோ, ஏங்க வரா. நீங்க கட் பண்ணு. ஐயோ, ராசாத்தி வருவாரு. இந்த ஊர் தான் கள்ளக்காதல் பட்டி. என்னடா கள்ளக்காதல் பட்டின்னு பார்க்குறீங்களா? திருப்பதி எப்படி லட்டுக்கு ஃபேமஸோ, திருநெல்வேலி எப்படி அல்வாவுக்கு ஃபேமஸோ, கள்ளக்காதல் பட்டி தான் ஃபேமஸ். இந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் கள்ளக்காதல் ஆதரித்தாலும் இந்த ஊரில் கள்ளக்காதலுக்கு ஒரே எதிரி கொம்பன். இன்னைக்கு பிப்ரவரி 14, கண்டிப்பாக கொம்பை இறங்குவான். கள்ளக்காதலெல்லாம் அடித்து திம்சம் பண்ண போகிறான். நான் ஓரமாக நின்று ஒளிஞ்சு பண்ணிக்கிறேன். யாரா பீச்சில் ஆட்டோ ஓட்டுறது? யாரா வர வயல வாழை மரத்தை நட்டுது? மறுபடியும் கேட்கிறேன், யாரா பீச்சில் ஆட்டோ ஓட்டுறது? கொம்ப வந்திருக்கா? அந்த சுண்டல்கார பையன் கொம்பனா? வாப்பா கொஞ்சம் அந்த மாங்காலாம் நிறைய போட்டு சூடா ஒரு சுண்டல் கொடு. சுண்டல் வாங்க வந்த கொம்பன்னு கிண்டல் பண்றியா? நான் சுளுக்கு எடுக்க வந்த கொம்பன்டா. ஐயோ, ஏண்டா ஒவ்வொரு பிப்ரவரி 14ஆம் தேதினா இந்த கொம்பை இறங்கி இருக்கிற கள்ளக்காதெல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணுவான்னு தெரியாதா? தெரியும். சொல்லுங்க, அடுத்தவன் காதலியை பார்க்கறது தப்பு. மேலேயே எடுத்து கொடுக்கறது. ஏண்டா அடுத்தவன் காதலிய பார்க்கறது பெரிய தப்பு. அடுத்தவன் பொண்டாட்டிய கரெக்ட் பண்ணி இங்க கவுண்டர் போடுறியா? ஏங்க, அதுக்கு நான் மட்டுமா உடந்த? அவனும் தானே ஒத்துழைக்கிறான். அவளையும் பொட்டு தள்ளுவே. எப்படி? அதுவா, அவளை உன்னை தேடி வருவாள், அப்போ போட்டு தள்ளுவே. ஏங்க சார், கொம்ப சார், இதை தெரியாம பண்ணிட்டு சார், விட்டுருங்க, என்ன சும்மா விட்டுருங்களேன். சும்மா விட்டுருந்தா உன்னை எப்படிடா சும்மா விட முடியும்? சரி, செலவு காசு கொடுங்க. உன்னை கீழே தள்ளி நெஞ்சு மேலேயே மிதிக்கிறவன். கொம்ப சார், நெஞ்சு மேல இருக்கு சார். ஒரு நிமிஷம், இவ்வளவு பெரிய யானையா இருக்கீங்களே, உங்களுக்கு அறிவு இல்லை? ஜட்டியை போடல? எனக்கு பழக்கம் இல்லவே. ரைட்டு, பட்டன் மெரிச்சிட்டு போங்க. அவ்வளோதான், முடிச்சு. அடுத்த பஞ்சு பசங்க. ஏயா? ஐயோ, கொம்பை கொண்டுட்டானே. அம்மாவாசைக்கு உடைக்கிற பூசணிக்கா மாதிரி உடைச்சிட்டு போயிடுச்சு. அடே கொம்பா, உன்னை அழிக்கிறதுக்கு ஒரு கும்கியானை வர வைக்கிறேன்டா. ஐயையோ ஆனந்தமே நெஞ்சுக்குள்ளே ஆரம்பமே 100 கோடி வானவில் மாறி மாறி சேருதே காதல் போடும் தூரலில் தேகம் மூழ்கி போகுதே ஏதோ ஒரு ஆசை வாவா கதை பேச. போய் எல்லாருக்கும் மன்னிக்குங்க. நான் தான் விண்ணை தாண்டி வருவாயா கணேஷ். இந்த படத்துல கும்கி யானையா நடிக்கிறேங்க. நான் தாங்க யானைக்கார பொம்மா. ஏய் பொம்மாவா? இவன் சும்மாங்க. நான் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஹலோ, நான் கள்ளக்காதல் பட்டியில இருந்து பேசுறேங்க.
யாருங்க பேசுறது? டேய் உனக்கு கலெக்டரா பேசுவாங்க. கள்ளக்காதல்பட்டியில இருந்து கோவிந்தன் பேசுறேன்டா. ஐயா நாங்க கோவில்பட்டியில இருந்து பேசுறோம் ஐயா. சரிங்க ஐயா. இங்க ஒரு கொம்பன்ற ஒரு யானை கள்ளக்காதல் பண்ண விடாம அநியாயம் பண்றான். நீங்க ஒரு கும்கி யானை உங்ககிட்ட அதான் இருக்குமா? ஐயா நம்ம கிட்ட நிறைய யானை இருக்கியா? சும்மா 10 பீஸ் கிட்ட இருக்கு. 10 பீஸா? டேய் 10 பைசா கூட இல்ல. என்ன புழுறான் பாருங்க மேடம். சரிங்க ஒரு நல்ல கும்கியா கூட்டு வாங்கயா. சரியா சரியா. டைம் தான் முக்கியம். சரிங்க சரியா வந்துருயா. டேய் மாணிக்கம். என்னடா? ரொம்ப நாள் கட்சி நீ தானே பெரிய ஆர்டர் கட்சிருக்க. ஆமா பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆர்டர் கட்சிச்சு. இவரை நாளைக்கே வேலைக்கு கூப்பிடுறாங்க. என்ன மிஞ்சி போனா நம்மளை எங்கேயாவது கோயில்ல பஜனை பாட கூப்பிடுவானுங்க. அப்படியே இல்லையா எங்கன்னா ஊர்வலத்தில் போய் பிச்சை எடுக்க வைப்பானுங்க. அப்படியே இல்லையா எங்கன்னா சேட்டு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போவானுங்க. வேற எங்கடா கூப்பிட்டு போறானுங்க? அதிலடா மாணிக்கம் யாரோ கொம்பனாண்டா. அவனை அடக்க நம்மளை கூப்பிட்டுருக்காங்கடா. என்ன சொன்ன? கொம்பன்டா. டேய் முதல்ல கீழே இறங்குடா. நீ கீழே இறங்குடா. என்னடா சொல்றது கீழே இறங்குடா. டேய் என்னடா? டேய் எங்கேயாவது கோயிலுக்கு போனோமா 4 பிகரங்களை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி கண்ணத்தை கிள்ளணுமா, அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா 4 ஆன்ட்டியை கண்ணடிச்சு உஷார் பண்ணோமா, அப்படின்லாம் இல்லாம இன்னும் ஏன்டா கொம்பங்கிட்ட மாட்டி விடுற? நீ வாண்டே வாண்டா நான் போறேன். நல்லா நடிச்சா அது 2 வாரம்டா. நடிச்சிட்டு வந்துடா மாணிக்கம். டேய் 2 வாரம் இல்லடா 200 வாரம் போட்டாலும் நீ நல்லா நடிக்க மாட்டேடா. நான் போறேன்டா. டேய் இன்னும் உருடா. டேய் மாணிக்கம் என்னடா? போறதுக்கு முன்னாடி கடைசியில உங்க அம்மா யாருன்னு தெரியாம போயிட்டுடா. ஐயோ இத சொல்லி தாங்க ஒரு தடவை நீ ஏமாத்துறான். டேய் வாடா ஏறி குந்துறா மேல. ஓகேடா மாணிக்கம் நல்லா இருக்குடா மாணிக்கம். மாணிக்கம் என்னடா? நம்ம அந்த ஊருக்கு வந்துட்டோம்டா. ஐயா வாங்கயா வந்துட்டோம். வாங்கயா. டேய் யாரா இவன் ஜவுளி கடையில வெளியே நின்று கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டுக்கிறான்? மாணிக்கம் இவதான் ஊருக்காரு. ஊருக்கா விற்கிறவன் மாதிரி இருக்கிறான். இவெல்லாம் ஊருக்காருனா? ஐயா என்னையா யானை மனுஷ பாசெல்லாம் பேசுது? உங்களுக்கு யானை பாச தெரியுமா? தெரியாதியா? அதான் யானை மனுஷ பாச பேசுது. ஏன்டா டேய் இங்கிலீஷ் படத்துல பூனை பேசலாம், தமிழ் படத்துல யானை பேசக்கூடாதா? சூப்பர் மாணிக்கம் சூப்பரா மாணிக்கம். ஐயா வந்ததுல இருந்து யானையே பேசிட்டு இருக்குது. யானைக்கார நீங்க எதுவுமே பேச மாட்டீங்களா? ஐயோ அவன் டைலாக் குத்தா ஒழுங்கா பேச மாட்டான்டா. இவன் டைலாக் கொடுக்காமயே பேசிட்டே இருப்பான். ஐயா நாங்க ஊரெல்லாம் கலெக்ட் பண்ணி பெரிய அமௌண்ட் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க தான் அப்படியே கொம்பன அடைக்க. எங்க கொஞ்சம் காட்டிங்க. என்னடா மாணிக்கம்? டேய் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் அதுல ஒண்ணு செல்லாத காசு. டேய் புர்ரா இதை நீ எடுத்துன்னு போடா. டேய் நான் பண்ற கலெக்ஷன் ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கல்லா கட்டுவேன்டா. என்னடா எடுத்துன்னு வந்து கொடுக்குற? ஐயா எங்களுக்கு ஃபுட்டுலாம் எப்படி ஐயா? ஐயா ஃபுட்டுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. ரெடியா இருக்கா? கொடுங்க. அந்தாங்கய்யா. ஐயா என்னையா இது? ஐயா நல்லா சாப்பாடு டோக்கனுங்கய்யா. யானை ஆப்பெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்கய்யா. 4 பிரான்ச் இருக்குங்கய்யா. எங்க வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம்யா. அது இருக்கட்டும். ஆமா எங்களுக்கு இந்த அக்காமடேஷன்லாம் எங்க வச்சுக்கிறீங்க? நாங்க எங்க ஸ்டே பண்றது? கன்னிமாரா ஹோட்டல்ல ரூம் நம்பர் 403 போட்டுருப்பாங்க. எங்கனாச்சும் மாட்டு கோட்டா க்ளீன் பண்ணி தருவானுங்க. அப்படி இல்லைன்னா ஆட்டு கோட்டா க்ளீன் பண்ணி தருவானுங்கடா. ஐயா நீங்க கண்டிப்பா அந்த கொம்பனை அடைக்கிறீங்கன்னு தெரியுதுயா. உங்களை பார்த்தாலே தெரியுது. ஐயா கொம்பனை விட மாணிக்கத்துக்கு ரொம்ப பெருசியா. ஐயா தந்தத்தை சொன்னீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பிராக்டிஸ் கொடுங்க. வராதுங்க. டேய் மாணிக்கம் இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொம்பன்றோம் பயங்கரமான ஆளா இருப்பான் போலடா. டேய் ரொம்ப பயங்கரமா இருப்பான் போலடா. எனக்கு ஆப்பு வைக்கிறதுக்குன்னு கூட்டின்னு வந்துக்கிறியடா. டேய் கவலைப்படாத மாணிக்கம். உனக்கு நான் இப்போ நல்ல ட்ரைனிங் பண்ணி உன்னை பெரிய ஆள் ஆகிட போறேன்டா. ஆமா இவர் பெரிய ஆர்மி ஆபீசர். எனக்கு ட்ரைனிங் கொடுத்து மிலிட்டரியில சேர்த்து விட போறாரு. நீ முதல்ல எங்கன்னா போய் ட்ரைனிங் எடுத்துன்னு வாடா போடா. ஓகே மாணிக்கம் இப்போ நான் உனக்கு ட்ரைன் அப் பண்ண போறேன் பாரு. அப்படிதான்டா. ஐயோ ஏற்கனவே பெல்லு வெயிட்டு தாங்க முடியல. இதுல இவன் வேற. டேய் மாணிக்கம் போடா சீக்கிரம் போ. டேய் காயிலே போயிட்டேன்டா. என்ன வேற போன்னு உயிர் எடுக்காதடா. மாணிக்கம் பார்க்கியா. நீ வேணா பாருக்கு போடா. நான் எங்க ஊருக்கே போறேன்டா. என்ன விட்டுறா. டேய் மாணிக்கம் ஏன்டா இப்படி சொன்னா கேட்க மாட்டே? இப்போ நான் உனக்கு கராத்தா சொல்லி தர போறேன்டா மாணிக்கம். கராத்தா இல்லடா அது கராத்தேடா. அதுவே சொல்ல தெரியல. நீ என்னடா சொல்லி கொடுக்க போற? கராத்தா மாணிக்கம் அப்படிங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் இருப்ப. டேய் மாணிக்கம் நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க. செகண்ட் ஸ்டெப் நல்லா பாத்துக்கோ. டேய் இந்த மாதிரிலாம் காலை தூக்க சொல்லாதடா. நீயாவது துணி போட்டுனுக்குற. நான் அது கூட போலடா. அசிங்கமா இருக்குண்டா. அடா என்ன ட்ரைனிங்கா. ஐயா மாணிக்கத்துக்கு கராத்தா தானே சொல்லி கொடுத்தீங்க? ஆமா ஐயா. உங்களை பார்க்கும்போது
புருசிலிய பார்த்த மாதிரியே இருக்கியா? டேய் அந்த கொம்பேறா கொஞ்சம், அந்த கொம்பேறா காட்டுறாத. என்ன மாணிக்கம்? டேய் இதுக்கு முன்னாடி புருஸ்லி நேர்ல பாத்துக்கிறியாடா நீ? பொந்துல மாட்டின பெருச்சாலி மாதிரி இருக்கிறான். அவன போய் புருஸ்லி நல்ல ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்ட. கொம்பம் வந்தா வச்சுக்க அடிச்சு விரட்டிடுவாடா நீ இப்போ. ஐயோ டேய் பொம்மை வந்துட்டான் போலடா, வாடா ஓடிடலாம். நீ பேசு பேசு மாணிக்கம். டேய் என்னடா அந்த யானைக்கு மணியை காணோம்? டேய் அது எங்கனா கீழே இருக்கு பாரு. டேய் என்னடா சொல்ற? கீழே அந்த காட்டுல எங்கனாச்சும் மிஸ் ஆயிட்டு இருக்கும். ஐயா கணேசா, நீதான் என்ன விரட்ட வந்த கும்கி யானையா? சார் ஆமா சார். சார் துப்புறது இருந்தா அவன் மூஞ்சில துப்புங்க சார். அவன் தான் சார் என்ன கூட்டணும் வந்தான். துப்பிட்டான்டா. டைலாக் வந்துட்டான். மரியாதையா கிளம்பி போயிடு, உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தரேன். ஐயோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். சார் உங்க கூட போட்டி போடலாம் வரல சார், பாத்ரூம் வருது என்ன இவன் உங்க ஏரியா கூட்டணும் வந்துட்டான் சார். போட்டி போட வந்தீங்கன்னா உன் போட்டியை எடுத்துருவேன். தெரியும் சார், நீங்க தான் போட்டி கடையில் வேலை செய்றீங்கன்னு எனக்கு தெரியுமா சார். அப்ப சண்டை போட்டுக்கலாமா? மாணிக்கம் பயப்படாத, எந்த காரணமும் பயப்படக்கூடாதுடா மாணிக்கம். டேய் நீ பயப்படாம இருடா, நீ ஆட்டுல எனக்கு கொல்லலாம் ஆடுது. சரிடா மாணிக்கம். ரெடியா? ரெடி மாணிக்கம் கரத்தா கரத்தா மாணிக்கம் கரத்தாடா. டேய் மாணிக்கம் மாணிக்கம் நல்ல சென்டரவா மாணிக்கம். மாணிக்கம் கால 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 தூக்குடா, கால தூக்குடா மாணிக்கம். டேய் டேய் யா கால இல்லடா, நல்லா கால தூக்கி நெஞ்சு மேல விடுறா ஒண்ணு. டேய் மாணிக்கம் ஏ முட்டாள் மாணிக்கமே. கராத்தவா? அப்போ இந்த கும்கு பாருடா. மாணிக்கம் விடாத போ. ஜெட்லி போயிட்டு பாருடா. மாணிக்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா மாணிக்கம். ஜெட்லி ஃபைட்டா? இப்போ அர்னால்டு ஃபைட்டா பாரு. மாணிக்கம் சுட்றா, ஒதுகு ஒதுகு ஒதுகு. சூப்பர்ரா மாணிக்கம். பவசா தோத்துறாரா. ஏய் இப்போ பாருடா, ப்ரூஸ்லி போயிட்டு பாருடா. போடுறா சொல்லி கொடுத்த மாதிரியே போடுறா. சூப்பர்ரா. சும்மா மணி சவுண்ட் எப்படி கேக்குது பாரு. இப்போ விஜயகாந்த் ஃபைட்ட பாருடா. புதுசா சொல்றான். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மாணிக்கம். மாணிக்கம் ரொம்ப டஃபா இருக்கும். மாணிக்கம் என் சோயினத்துக்காக உன்னை சாவ வச்சிட்டேனடா. உன் கூட இருக்கிறதுக்கு நான் செத்து போறதே மேல்றா. ஸோ திவாகர், சிங்கப்பூர் தீபன், அமுதவாணன், பழனி அண்ட் வடிவேல் பாலாஜி இவங்க 5 பேர் சேர்ந்து கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது கமலக்கண்ணன்? ஐயோ சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிரிப்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிரிக்க வச்சுட்டாங்க. ஓகே சரீஷ் ரொம்ப நல்லா பண்ணாரு, எல்லாமே நல்லா பண்ணாங்க. கோகுல் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணாங்க. பட் எனக்கு ரெகுலராக ஒரு பழக்கம் இருக்குது, சிரிச்சா போச்சு அவன் வந்து மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்ப்பேன். அவர் வடிவேல் பாலாஜி சாரோடது ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். அவர் ரொம்ப பிடிக்குமா? அவர் வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. ஸோ சிரிச்சா போச்சு ரவுண்டில் நம்மலாம் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின 5 பேருக்கும் நலா சாப்பக்கடை வழங்கக்கூடிய 2000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர். ஸோ சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸை பார்த்துடலாம். முதல்ல சிரிச்சது நம்மளுடைய ஸ்வரேஷ். ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 800ஆ? இப்போ ஒரு 300 போய் 500 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. அண்ட் கோகுல் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருந்தீங்க? 700 இருந்தீங்களா? அதில் ஒரு 200 போய் இப்போ 500 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. கடைசியாக சிரிச்சது கமலக்கண்ணன். ஏற்கனவே எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 800 இருந்தீங்களா? அதில் ஒரு 100 போய் இப்போ 700 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் இருக்கீங்க. ஓகே, ஸோ 2 ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாடி முடிச்சிட்டிங்க. இப்போ அடுத்த ரவுண்ட் ரொம்ப சேலஞ்சிங்கான ரவுண்டு, மாற்றி யோசி. அந்த ரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிற இது SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது ஏது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில். அது இது எது அண்ட் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து சூப்பராக வந்து கலக்கிட்டு இருக்காங்க கமலக்கண்ணன், ஸ்வரேஷ் அண்ட் கோகுல். 3 பேரும் வந்து 2 ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. என் பேரு கட்சி வரைக்கும் ஒழுங்காவே சொல்ல மாட்டீங்க. வாயிலே வரமாட்டுமா? அடுத்ததான் நம்ம விளையாட போகிறது மாத்தியோசி ரவுண்ட். மாத்தியோசி ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னா, நான் கேட்குற கேள்விக்கு சம்பந்தமான பதில் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை 3 தடவைக்கு மேலே அந்த கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ண கிடையாது. சரி, ஓகே. முதல்ல நம்ம கூட மாத்தி யோசி விளையாடுறதுக்கு லெட்ஸ் வெல்கம் கோகுல். ஓகே கோகுல், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
எத்தனை வயசு உங்களுக்கு? திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர். அப்போ வேற யார் எழுதுனது? ஃபிஷ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். வேற என்னலாம் ரொம்ப பிடிக்கும்? ரஜினி சாரோட நிஜ நேம் வந்து சிவாஜிராவ் கெய்க்வாட். அப்புறம் அதிதீத செட் ரொம்ப நல்லா இருக்கு. வேற எதுலாம் நல்லா இருக்கு? ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் வந்து நான் இப்போ சாப்பிடலான்னு இருக்கேன். அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? அவங்க ஷர்ட் காஸ்டியூம் கூட நல்லா இருக்கு. வேற எதுலாம் நல்லா இருக்கு? தமிழ்நாட்டில் மொத்தம் 32 ஸ்டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. சாப்பிட்றதுல உங்களுக்கு வேற என்னலாம் ரொம்ப பிடிக்கும்? இந்த கிரீன் கலர் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேற எதுலாம் பிடிக்கும் உங்களுக்கு? அப்புறம் நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் நாளைக்கு. எந்த ஊர்? நான் அவ்வளோ காமெடியான ஊராது. ஓகே, அவுட்டு. தேங்க்யூ ஸோ மச் கோகுல். கோகுலால எந்த ஊருக்குன்னு சொல்ல முடியல. அப்படிப்பட்ட டேமேஜான ஒரு ஊருக்கு தன் தம்பி போகுது. ஓகே, கோகுலை தொடர்ந்து வெற்றி வாகை சூட வருகிறார் சர்வேஷ். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சட்டை எங்க வாங்குனீங்க? பேண்ட் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குது. சட்டை எங்க வாங்குனீங்க? நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. ஓகே, போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டை எங்க வாங்குனீங்க? வீட்டில் அம்மா திட்டுவாங்க. ஏன் திட்டுவாங்க? உங்க ஷர்ட் நல்லா இருக்கு. ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ஷர்ட் நல்லா இருக்குன்னு. நாளைக்கு ஷூ போட்டு போகணும் ஷூட்டிங்க்கு. வேற என்னென்னலாம் போட்டு போவீங்க ஷூட்டிங்க்கு? நாளைக்கு எங்கள் அண்ணன் கூட வெளில போகிறேன். இப்போ அடுத்து எப்போ ஷூட்டு? ஷோ முடிஞ்சோன்னு வெளில போகணும். எங்கே போகணும்? சாப்பிட போகணும். சரிம்மா சரிம்மா, சாப்பிட போகலாமா? ஒன்றா போகலாம். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுங்க. முடிச்சிடறேன். நல்ல தம்பி, எங்கே போனோன்னு சாப்பிட போகணும் அப்படின்னு இப்போ தான் அவுட் ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ சர்வேஷை தொடர்ந்து செம்மத்தியாக வளர்றதுக்கு லெட்ஸ் வெல்கம் கமலக்கண்ணன். கமலக்கண்ணன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடியா? ரெடி. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. வாட் இஸ் யர் நேம்? நேற்று வந்தேன். எங்கேருந்து? நாளைக்கு போகிறேன். எப்போ? சாப்பிட்டேன். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி அவுட் ஆகிவிட்டார். அப்படியா? ஆமா, ஒரே வார்த்தையில் அவுட் சொல்லல. அதான் நான் அங்கேயே சொன்னேன் தாங்காதுன்னு. அங்கேயே உட்காந்து விளையாடி இருந்திருக்கலாம். இவ்வளோ தூரம் ஸ்லோ மோஷன் நடந்ததெல்லாம் வேஸ்டா போச்சே. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். மாற்றி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கோர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். கமலக்கண்ணன் ஏற்கனவே எவ்வளோ ஸ்கோரில் இருந்தீங்க? 700 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 300 போய் இப்போ 400 இருக்கீங்க. அடுத்ததா சர்வேஷ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தீங்க? 500 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 200 போய் இப்போ 300 இருக்கிறீங்க. அண்ட் கோகுல் நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ல இருந்தீங்க? 500 இருந்தீங்களா? அதுலேருந்து ஒரு 100 மட்டும் போய் இப்போ 400 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஸோ நீங்கள் 300, இவங்க 2 பேரும் 400. ஸோ தேர்ட் பிளேஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் நீங்கள் தான். ஓகேவா? இப்போ நம்ம டிசைட் பண்ண வேண்டியதெல்லாம் யார் முதல் இடம் அண்ட் 2வது இடம். ஸோ கமலக்கண்ணன் அண்ட் கோகுல் இவங்க 2 பேருக்கு ஒரு டை பிரேக்கர் மாதிரியான ஒரு கேள்வி. நான் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிந்தால் மட்டும் பஸர் அழுத்தணும். ஃபஸ்ட்டு யார் பஸர் அழுத்துறாங்களோ அவங்களுக்கு முதல் வாய்ப்பு. ஓகேவா? கரெக்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தான் இன்றைய நாளோட வின்னர். அப்படி தப்பாக சொன்னீங்க அப்படின்னா உக்காந்தத்துலேருந்தே இன்னொருத்தவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ரெடியாக இருக்கீங்களா? பஸரில் கை வச்சுக்கோங்க 2 பேருமே. இன்னைக்கு சிரிச்சா போச்சு ரவுண்டில் மணி கட்டிட்டு வந்த கும்கியானோட பேர் என்ன? சிங்கப்பூர் தீபன். ஸோ முதல்ல பஸர் நீங்கள் தான் அழுத்தீங்க அண்ட் சிங்கப்பூர் தீபன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த யானையோட பேர் மாணிக்கம். ஸோ அதனால் அவர் ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்றத நம்பி இருக்கீங்க. ஓகே, சிங்கப்பூர் தீபா செம்ம பெர்ஃபார்மன்ஸ்யா. வேர்ல்டு லெவல் குளோபல் அவார்டு உனக்கு தான். இன்றைய நாளோட வின்னராக வந்து கோகுல் அவர்கள் வெற்றி வாகை சூடுகிறார். ஸோ 2வது இடத்த வந்து கமலக்கண்ணன் பெறார். அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். ஸோ இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்ட் மட்டும் இல்லாமல் 3வது இடத்தை பிடித்த சர்வேஷ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இரண்டாவது இடத்தை பிடித்த கமலக்கண்ணன் அவர்களுக்கு ரூன்வால் எல்ஜி பெஸ்ட் ஷாப் வழங்கக்கூடிய ஒரு அழகிய பரிசு. நாளுடைய முதல் இடத்தை பிடித்த வின்னர் கோகுல் அவர்களுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய ஹோம் தியேட்டர் பரிசு. சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல வின் பண்றவங்களுக்கு அடையார் ஸ்டைல் 1 வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வச்சு கொடுப்போம். அந்த ரவுண்ட்ல யாரும் வின் பண்ணாதனால இன்றைய நாளுடைய வின்னர் கோகுல் அவர்களுக்கு இது சென்றடைகிறது. 3வது இடம் மட்டும் இல்லாமல்
ஸ்பெஷல் கெஸ்ட் பதவியை வென்ற சர்வேஷ் அவர்களுக்கு எவரெஸ்ட் இண்டக்ஷன் ஸ்டாப். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து செம்ம சிறப்பாக எல்லா ரவுண்டையும் விளாடின இவங்க 3 பேருக்கும் குமரன் சில்க்ஸ் வழங்கக்கூடிய 3000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். குரூப்பில் டூப்பு ரவுண்ட்லேயே வந்து நம்ம ஒரு பரிசு ஒன்று கொடுப்போம். www.smartshoppers.in வழங்கக்கூடிய இந்த அழகிய பரிசு அந்த ரவுண்டில் யாரும் வின் பண்ணாதனால இன்றைய நாளுடைய வின்னர் கோகுல் அவர்களுக்கு சென்றடைகிறது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஓகேவா, நம்ம நிகழ்ச்சி வந்து ஒரு காமெடி ஜாலியான நிகழ்ச்சி இல்லையா? ஸோ அதனால் நம்ம டான்ஸ் ஆடி மக்களை வந்து இப்போ வந்து மகிழ்விக்க போகிறோம். ஓகேவா, எல்லாம் டான்ஸ் ஆடுறது ரெடியாக இருக்கீங்களா? நீங்களும் ஓகே, எல்லாம் பயங்கரமாக ஆடலாம். ஸோ லெட்ஸ் ஹேவ் சம் மியூசிக் ப்ளீஸ். பொண்ணுங்க காதலு அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி துறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டுன டார்ச்சர் இல்லடா நண்பன் போதுண்டா. வெரி குட் வெரி குட் வெரி குட். குறிப்பாக வந்து நம்ம கோகுல் டான்ஸ் ஆனதை பார்த்தா நம்ம டக்குனு சித்தப்பா கோயில் திருவிழாலாம் போய் ஆடுவார்ல, நீயே ஆடினு பாரு, அதே மாதிரி ஃபேமத்தே ஆடினீங்க. வெரி குட் வெரி குட். இதெல்லாம் வந்து நோட்டபிள் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் சீசன் பிரபுதேவாவில் வந்து இப்போ ஜோடி நம்பர் 1ல யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்களோ அவரோட ஸ்டெப்பை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இதே மாதிரி நல்ல சூப்பரான கெஸ்டோட அடுத்த வாரம் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மாகா பானது SBS முக்கோணம் சனாயில் அது இது எதே.